ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான வீடியோ தாங்க. அது என்ன சூப்பரான வீடியோன்னு சொல்லி கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு அடுப்பு. சும்மா 3 கல் வச்சு தான் கூட்டியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதே அடுப்பை ரொம்ப செமையாக அப்படியே பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. 3 செங்கலை வச்சு பூசி வலிச்சு அத்தினியத்தையும் வச்சுருக்குறாங்கங்க. அப்புறம் எங்கள் சித்திட்டு போய் அழுங்காமல் எனக்கு ஒரு அடுப்பு செஞ்சு கொடுங்க இது மாதிரி அப்படின்னு கேட்டனுங்களா. எங்கள் சித்தியை நான் மண் போட்டு பூசணும், அதனால ஒரு சட்டி மண் எடுத்துகிட்டு வா, செம்மண் நல்லா ஜல்லி மண்ணாக கொண்டாந்து போடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஒரு ரூபா கஞ்சி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்களுங்களா. நான் என்ன பண்ணேன், இங்கே வருங்க கார சட்டி, இது மண் அள்ளி போடுறதுக்கு. நம்ம போய் இப்போ இந்த அடுப்பு செய்கிறதுக்கு ஒரு கார சட்டி மண் கொண்டு வந்துடலாங்க. நல்ல ஜல்லி மண் செம்மண் கொண்டு வந்துடலாம். வாங்க போகலாம். வெயில் எப்படி அடிக்குது பாருங்க. சாயந்தரம் சோறாக்கணும், புது அடுப்பில் தான் சோறே ஆக்கணுங்க. அந்த ஒரு வைராகியத்தில் இந்த வெயிலையும் பார்க்காம நான் மண்ணாலான்ட்டு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த மண் சொன்னேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு சேர்த்துறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. சுற்றி வந்து மண் நோண்டிட்டு இருக்கிறாங்க. வெயில் பயங்கரமாக அடிக்குது, அதனால வீடியோ எடுத்துக்காக நான் பேசுகிறேன். குக்கர் சீட்டாங்க நோடு வேறுமா அப்படியே இல்லை. அப்புறம் சாயந்தரம் சோறாக்கணுமல்ல. நீங்கள் மட்டும் அழகாக அடுப்பு கூட்டி வச்சுருக்கிறீங்க, நான் ஒரு மாதம் இதில் வச்சு கலக்க. அப்புறம் அம்மாவை கூட்டி கொடுக்க சொல்ல வேண்டியதா நீ? அம்மா தெரியலையா? தள்ளி ஒட்டி வச்சுருவா, தள்ளி போயிடலாம். கல் மாற்றி முன்னாடி போய் எடுத்த தெரியுமா, பின்னாடி முதுகில் இருந்து எடுத்தேன். பாருங்க, அடுப்பு சோறாக்கிறதுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு அடுப்பு இல்லைன்னு அடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. வெயில் பாருங்க, பட்டை கிளப்பு, வெயிலான வெயில். என்னை அடுப்பு செஞ்சு குடிச்சிட்டு அடுப்பு இல்லாமல் சமையல் பண்ணுறதுக்குள்ளேயும் நாங்கள் ரூட்டி எட்டி இப்போ அடுப்பு பாருங்கம்மா, செங்கலை வச்சு அடுப்பு பூசிக்கிட்டு இருக்கிற பாருங்க. அடுப்பு கட்டி பூசி அதில் தான் சமையல் பண்ணணும். அடுப்பு வச்சு குடுங்க சுத்தின்னு சொல்லி ஒரே காலை விடுக்கு ஒரே இது அக்கப்போரு. ஏதாவது வெயில் என்னை கொண்டு வந்து போட்டு பாருங்கள். அடுப்பு வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. சாயந்தரம் இதில் சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. அக்கா வீட்டுக்கு அடுப்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். செங்கல் வச்சு மண்ணில் நீங்கள்லாம் சிலிண்டர் ஆக்குங்க. செங்கல் வச்சு எங்கள் அடுப்பு கிராமத்தில் இப்படித்தான் நாங்கள் அவசார அடுப்பு. சாயந்தரம் அடுப்பு கட்டி பால் காய்ச்சறது. கையமுச்சி கழுவி தலை முடிஞ்சிச்சுன்னா வந்து பாருங்க. அடுப்பு சமையலுக்கு அடுப்பு இல்லைன்னு சமையலுக்கு அடுப்பெல்லாம் இடிச்சு வச்சு அடுப்பு செஞ்சு குடிச்சிட்டு காலையில் பிடிச்சி எங்கள் அக்கா பொண்ணு வந்து அடுப்பு செஞ்சு கொடுங்க, எனக்கு சோறாக்கிறதுக்கு அடுப்பு வேணும், கறி குழம்பு வைக்க வேணும், மீன்
மீன் குழம்பு வச்சு இதில் வைப்பாங்க, கறி குழம்பு இதில் வைப்பாங்க. என்னதான் கேஸ் அடுப்பு இருந்தாலும் விறகடுப்பில் பிரியாணி செஞ்சு ட்ரம் போடலாம். கறி குழம்பு இதில் வைக்கலாம். சிலிண்டரில் வச்சுக்கிட்டு இருந்தால் ட்ரம் போட முடியாது பிரியாணியெல்லாம். ஞாயிற்றுக்கிழமைனா பிரியாணி போடுவாங்க. அதுக்கு வந்து அடுப்பு இல்லாமல் இருக்குது. அடுப்பு செய்யணும் வேகாத வெயில் பாருங்கள், அவ்வளோ வெயில் அடிக்குது. என்னை வெயில் கொண்டு வந்து உட்கார வச்சு செங்கல் 3 கல் வச்சு இப்போ நான் அடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. அடுப்பு செஞ்சது உங்களுக்கு இதில் எப்படி பிரியாணி ஆக்கிற ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி ஆக்கி ட்ரம் போட்டு காட்டுறேங்க. இப்போ இதில் நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து பிரியாணி போட்டால் கேஸில் போட மாட்டாங்க, விறகடுப்பில் தான் செய்வாங்க. அங்கே பாருங்கள் விறகு கொண்டு வந்து போட்டிருக்குது. விறகடுப்பில் பற்ற வச்சு பிரியாணி எல்லாம் செஞ்சு ட்ரம் போட்டு சூப்பராக இருக்குது. மண்மணம் மாறாத பிரியாணி. என்னதான் கேஸ் அடுப்பு வந்தாலும் விறகடுப்பு வைக்கிற மாதிரி பிரியாணி வராதுங்க. அதனால வீட்டுக்கு ஒரு அடுப்பு இருக்கணும், சூட்டடுப்பு, மண் அடுப்பு. அதுக்கு நாங்கள் அடுப்பு இப்போ யாருங்க சந்தசாடி போகிறாங்க, இங்கேயே ஊருக்குள்ளேயே கொண்டாடுறதில்ல. செங்காலை வச்சுக்கோன்னு நாங்கள் வாட்டில் பூசி இப்படி மண்ணில் பூசி சிம்பிள் பூசி விட்டு மலைக்கு அப்பு கரையாத அது வாட்டு இருக்குது. நம்ம வாட்டு வேணுங்கிறப்ப பருப்பு போட்டு வச்சுக்கலாம், பிரியாணி வச்சுக்கலாம், கறி குழம்பு வச்சுக்கலாம். அவசரத்துக்கு 2 வேலை வெட்டி போகிறதுக்குள்ள 2 அடுப்பில் செஞ்சுட்டு ஓடுவாங்க. அதுக்கு அடுப்புலன்னு காலையில் விடிச்சு பாருங்கள். எங்கிட்ட இருக்க ரூட்டி கட்டி இப்போ அடுப்பு வந்து செஞ்சாச்சு. இதுக்கு சாணி எடுத்து மொழிவி விடலாம். மொழிவி விட்டு சாயந்தரம் அவங்க பால் காய்ச்சி அங்கே ஃபுல்ல டீ போட்டு எல்லாம் ஒரு மருந்து கொடுத்துட்டு அப்புறம் இதுக்கு பிரியாணி சாப்பிட்லாம். நீங்களும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. விறகடுப்பில் பிரியாணி வச்சு ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பிட்லாம். பாய். அடுப்பு சூப்பராக சித்தி செஞ்சு கொடுத்துட்டாங்க பாருங்கள், வேறு லெவலில் எரியுதுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் காற்றுக்கு போகாமல் எப்படி எரியுது பாருங்கள். சும்மா தகன்னு எரியுது பார்த்தீங்களா. எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. இங்கே சித்தி வந்து கடையில் வாங்கி வைப்போம்லங்க அடுப்பு, அதே மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டாங்க பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. எங்கள் சித்தி வீட்டில் இருக்கிற அடுப்பு வந்து இன்னும் நல்லா இருக்குதுங்க. இதை விட அந்த அடுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து அப்படியே நம்ம சிமெண்ட் போட்டு கொஞ்சம் பூசி வச்சுக்கிட்டோம்னா மழை துளி வந்தாலும் கரையாமல் இருக்குங்க. பயப்படாமல் வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம எல்லா சமையலும் செஞ்சுக்கலாம். ஆனால் சிமெண்ட் பூசிக்கணும். சாணி போட்டு முழுதோம்னா கரைஞ்சிரும். அதனால நம்ம வந்து சிமெண்ட்டு போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து கரையாது. இந்த அடுப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எங்கள் சித்தி செஞ்ச அடுப்பு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்ன தான் நம்ம சிலிண்டரில் வச்சு ஆக்கினாலும் வெளியில் இந்த இருட்டில் நிலாவை பார்த்துக்கிட்டே சோறாக்குறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. பாருங்கள், ஒரு ஜாலிங்க. அடுப்பில் சோறாக்குறதே ஒரு ஜாலியான ஒரு விஷயம்.